ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோஸில் சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் போட போகிறேன் இந்த லீவில். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டாபிக்ஸ் அண்ட் டாபிக் என்ன? ஃபங்க்ஷன். ரிலேஷன் பிட்வீன் டூ நான் எம்டி செட் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த ரிலேஷனில் இருக்கிற ரெண்டு செட்டை எடுத்துருக்கணும், எக்ஸும் ஒய்யும். அதை எப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எக்ஸில் இருக்கணும். there exists only one y belongs to y. இப்போ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ் அப்படி இருந்தால் எக்ஸும் ஒய்யும் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா f is equal to ordered per x, y எக்ஸில் இருக்கும், y ஒய்யில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் ரெண்டு செட் எடுத்தாச்சு, எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு செட் எடுத்தாச்சு. அதனோட ரிலேஷன் என்ன சொல்லிட்டாங்க? 1க்கு 2, 2க்கு 3க்கு 6, 4க்கு 8ன்னு ஒரு ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷனெல்லாம் நம்ம பிக்சரில் ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் இருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ இது ஃபங்க்ஷன் தானே உங்களுக்கு? ஆமாம், அப்படி தான் நம்ம டெஃபினிஷனில் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். அப்போ கண்டிப்பாக இதை என்னன்னு சொல்லலாம்? ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒய் இருக்குது. ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஒன்லி ஒன் இமேஜ் ஒய். ஸோ ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இப்போ டொமைனா என்ன, கோடொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு அப்படின்னா தான் 10th சம்ஸ் நிறைய போட முடியும். நிறைய சம்ஸில் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, கோடொமைன் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ டொமைனா என்ன? எக்ஸ் தாங்க அவங்க டொமைன், ஒய் தாங்க அவங்க கோடொமைன். ரேஞ்ச் என்ன? ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்ஸில் எதுக்கெல்லாம் மேப்பிங் இருக்கோ அது மட்டும் உங்களோட ரேஞ்ச். ஓகே, நம்ம பிக்சர்